வழக்கமா கட்டுற வீடு மாதிரி இல்லாம, ரொம்பவே வித்தியாசமா ரிஜிட் ஜியோமெட்ரி டிசைன்ல இந்த வீட்ட கட்டியிருக்காங்க. வீட்டினுடைய வெப்பத்த கொஞ்சம் கம்மி பண்றதுக்காக, வெயில் அதிகமா விழுற பக்கங்கள்ல பொருத்தம் பிளாக்ஸ்ல செவுருகள கட்டியிருக்காங்க. மத்த இடங்களுக்கு செங்கல்ல கட்டி பிளாஸ்டரிங் ஒர்க்கோட ஒயிட்ல பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒயிட் பொருத்தம் ரெட்டோட ப்ராப்பரா பிளெண்ட் ஆகி ஒரு நல்ல லுக்கை கொடுக்குது. போர்டிகோ அண்ட் பால்கனியில் லார்ஜ் கேன்டிலிவர் ஸ்லாப் பிளான் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் அந்த போர்டிகோவோட கேன்டிலிவர் ஸ்லாப்பை பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இல்லாமல் டேப்பர் மெத்தடில் ஃபில்லர் ஸ்லாப் முறையில் பிச்சட் ரூஃப் டிசைன் பண்ணி சீலிங்கை பிளான் பண்ணியிருக்கிறது பார்க்க ரொம்பவே புதுசாக நல்லா இருக்குது. வீட்டுக்குள்ளே வெளிச்சம் அதிகமாக கிடைக்கிறதுக்காக சீலிங்கில் ஸ்கைலைட்ஸும் எல்லா ரூம்ஸில் ஜன்னல்களாக பார்த்தீங்கன்னா நல்லா டாலாகவே பிளான் பண்ணியிருக்காங்க. சங்கன் டைப்பில் லிவிங் ஸ்பேஸ், டிவி யூனிட், மாடுலர் கிச்சன், வார்ட்ரோப்ஸ் இந்த மாதிரி அழகான இன்டீரியர் ஒர்க்ஸ், லேண்ட் ஏரியா 5 சென்ட்டுங்கிறதுனால நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங், செடிகள் வைக்கிறதுக்காக தனியாக பெரிய கார்டன் ஸ்பேஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்து வீட்டை சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி A to Z ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வெஸ்ட் ஃபேசிங் சைட். வீட்டோட மெயின் டோர் நார்த் ஃபேசிங்கில் இருக்குது. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 5 சென்ட், அதாவது 2000 ஸ்கொயர் ஃபீட். சைட் 40 அடி அகலமாகவும் 50 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 2300 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். லார்ஜ் கேன்டிலிவர் ஸ்லாப்ஸ் யூஸ் பண்ணி ஒயிட், டெரகோட்டா ரெட் அண்ட் கிரே கலர் காம்பினேஷனில் அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் காம்பவுண்ட் வாலில் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கிரானைட் ஸ்டோனை வெர்டிக்கலாக லே பண்ணி டாப்பில் ஒரு லைனுக்கு பார்த்தீங்கன்னா டெரகோட்டா ஜாலிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேட்சிங்காக மெயினில் பார்த்தீங்கன்னா பெரிய மெட்டல் கேட் கொடுத்து அதுலேயும் ஜாலிஸ் உபயோகிச்சிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே 2 கார் நிப்பாட்டுற மாதிரி பெரிய கார் பார்க்கிங். அறைக்கு முழுவதும் 2க்கு 2 அடி சைஸில் ரஃப் கோட்டா ஸ்டோன் லே பண்ணியிருக்காங்க. ரூஃபுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதுசாக இருக்கட்டுன்னு லார்ஜ் கேன்டிலிவர் ஸ்லாப்பை டேப்பர் மெத்தடில் ஃபில்லர் ஸ்லாப் முறையில் பிச்சட் ரூஃப் டிசைனில் சீலிங்கை பிளான் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் எதிர்பார்க்குற மாதிரி செடிகள் வைக்கிறதுக்காக ஃப்ரண்ட்டில் பெரிய ஓப்பன் ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. இதில் செடிகள் வைக்கும் போது இந்த ஸ்பேஸை பார்க்க க்ரீனாக நல்லா இருக்கும். மழை வரும்போது அந்த மழை தண்ணி டைரெக்டாக பூமிக்கடியில் போகணுங்கிறதுக்காக சைட் செட்பேக் ஏரியாஸுக்கு பூராமே தரை எதுவும் போடாமல் ஓப்பனாக விட்டு அதில் மேலே லேசாக ஸ்ட்ரிப் ஜெல்லி போட்டிருக்காங்க. கார் பார்க்கிங் எடுத்து அதே கோட்டா ஸ்டோன் ஃப்ளோரிங் ஒர்க்கோட சிட் அவுட் ஏரியா. இது வீட்டோட மெயின் டோர், டீக்குட் டோர், நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா டீக்குட்லேயே ஹேண்ட் கார்விங் டிசைனில் சாமி சிலை செஞ்சு சூப்பராக ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஃபோயர். ஃபோயர் எடுத்து சங்கன் டைப்பில் லிவிங் ஹால். ரூஃபுக்கு பொருத்தம் பிளாக்ஸில் ஃபில்லர் ஸ்லாப் முறையில் சீலிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. தரைக்கு பார்த்தீங்கன்னா சென்டரில் டிசைனர் டைல்ஸ் கொடுத்து மேட் ஃபினிஷ் வெர்டிஃபை டைல்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. கார்னரில் பேஸ் கேபினெட்டோட ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் பெரிய உட்டன் டிவி யூனிட். இது பூஜா ரூம், ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. ஸ்டோரேஜ்க்காக கீழே ட்ராவர் அண்ட் கேபினெட் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஸ்பேஸோட ஃப்ளோரை பார்த்தீங்கன்னா ஃபியூ இன்ச்சஸ்க்கு டவுன் பண்ணி சங்கன் டைப்பில் பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் கம் டைனிங் என்றாரோ. இது அலுமினியம் மாடுலர் கிச்சன். டேபிள் டாப்புக்கு கிராண்ட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே போகிற பேஸ் கேபினெட்ஸும் டேபிள் டாப்பில் இண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸோட மல்டி ஃபங்க்ஷனல் கிச்சன் சிங்க் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க.
டேபிள் டாப் மேலே கிளாஸ் டோர்ஸோட ஓரல் கேபினெட்ஸும் அதுக்கு மேலே லாஃப்ட் செல்ஃப் கொடுத்து பூராத்துக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது டைனிங் ஸ்பேஸ். இங்கே பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப், கீழே பேஸ் கேபினெட்ஸ், டிஷ்வாஷர் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன், ஓவன் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது பேக் சைட் எக்ஸிட். உட்டன் டோர் மாட்டியிருக்காங்க. அவுட் சைடில் டேபிள் டாப் சிங்க் கொடுத்து இதை யூட்டிலிட்டி ஏரியாவாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸ்டேர்கேஸ் ஏரியாவில் அடியில் பார்த்தீங்கன்னா வாஷ் ஏரியா, கிரானைட் டேபிள் டாப் வித் ஹேண்ட் வாஷ் பேசின் அண்டு பேஸ் கேபினெட்ஸும் பக்கத்தில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்து அழுக்கு துணி போடுறதுக்காக டாப்பில் ஓப்பன் பண்ணுற மாதிரி 2 கேபினெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோயரில் இருந்து இந்த வாஷ் ஏரியாவை மறைக்கிற விதமாக ஹேண்ட் பெயிண்டிங் ஒர்க்கோட கலர்ஃபுல்லாக கிளாஸ் அண்ட் வுட்டில் சின்னதாக ஒரு பார்ட்டிஷன் வால் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபோயரில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்ட்ராரோ. இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம். சைஸ் 8x4 வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வீட்டினுடைய வெப்பத்தை கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்காக வெயில் எந்த பக்கங்களில் அதிகமாக அடிக்குதோ அந்த இடங்களில் போகாமல் போர்த்தம் பிளாக்ஸ்லேயே செவர்களை கட்டியிருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். கர்வ்டாக டிசைன் பண்ணி படிக்கட்டுக்கு கிரானைட் ஃபினிஷிங்கும் சைடு ஹேண்ட்ரைல எம்எஸ் ஸ்டீல் அண்டு உட்டன் ஹேண்டிலோட கொடுத்து சீலிங்கில் ஒரு பெரிய ஸ்கைலைட்டும் கட்டியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அதே சவுத் வெஸ்ட்டில் ஒரு பெட்ரூம். இது செகண்ட் பெட்ரூம். எல்லா ரூம்ஸோட சீலிங்கை ஃபில்லர் ஸ்லாப் முறையிலேயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதனால் ஃபால் சீலிங் டிசைனர் எதுவுமே தேவைப்படலை. இதுவே பார்க்க டிசைனாக நல்லாயிருக்கு. இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம். வாஷ் பேசின், ஷவர், மேனுவல் டைவர்ட்டர், ஹெல்த் வாஷர், டவல் பார், கிளாசெட், மிரர் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் பேரிவேர் பிராண்டில் மாட்டியிருக்காங்க. அடுத்து லாபியிலிருந்து தேர்ட் பெட்ரூம் என்ட்ராரோ. இந்த பெட்ரூமில் உட்டன் காட், ஹெட்போர்ட் டிசைன், 2 பக்கமும் சைட் டேபிள், ஸ்டோரேஜ்க்காக லாஃப்ட் கபோர்ட், வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் டேபிள்னு ஃபுல்லி ஃபர்னிஷிங் செட்டப் கொடுத்துருக்காங்க. பகல் பொழுதில் வீடு நல்லா வெளிச்சமாக இருக்கணுங்கிறதுக்காக சீலிங் சென்டரில் ஒரு பெரிய ஸ்கைலைட் கொடுத்துருக்காங்க. அது போக எல்லா ரூம்ஸில் ஜன்னல்களை பார்த்தீங்கன்னா வழக்கமாக கொடுக்குற சைஸை விட கொஞ்சம் அதிகமாக உயரமாகவே கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் மட்டும் தனியாக வாக்கின் வார்ட்ரோப் பிளான் பண்ணி ஸ்டோரேஜுக்காக ஃபுல்லாமே வார்ட்ரோப்ஸும் அது போக ஃபுல் லென்த் மிரர் வச்சு ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம், வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். அடுத்து லாபியிலிருந்து ஃப்ரண்ட்டில் ஓப்பன் டைப் பால்கனிக்கு என்ட்ராரோ. டெரஸ் ஃப்ளோருக்கு பூராமே ஒயிட் கூலிங் டைல்ஸ் வச்சுருக்காங்க. சர்ஃபெட் வாலோட டாப்பில் பார்த்தீங்கன்னா பார்டர் மாதிரி ருடி பாக்ஸ் லே பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர் வடவழியில் இந்த வீட்டை கிளைண்ட்டுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா மேஸ்னரி ஆஃப் ஆர்கிடெக்ட்ஸ். இவங்க தான் இந்த வீட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. விஜயா பில்டர்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி வித்தியாசமாக ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுமா, இல்லை மாடர்ன் ஹவுஸ், ட்ரெடிஷ்னல் டைப் ஹவுஸ், ஈகோ ஃப்ரெண்ட்லி ஹவுஸ் இந்த மாதிரி ஹவுஸாக இருந்தாலும் இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இவங்க ஃபோன் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன். இவங்க ப்ரீவியஸாக பண்ண சில ப்ராஜெக்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுவும் நீங்கள் ரெஃபரன்ஸ்க்காக பாருங்கள்.
இந்த வீட்டை பற்றி உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.